வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. என்ன அதை பற்றிய ஒரு முக்கியமான தகவல், ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர்கள் போராட்டத்தில் இயங்கிட்டாங்க. போராட்டத்தில் இயக்கத்தை நடந்தவர்களுக்கு தற்சமயம் பார்த்திங்கன்னா ஒரு கைது நடவடிக்கையும் நடைபெற்றிருக்கு. இதை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தை குறித்து ஆசிரியர்கள் வேதனை அடைஞ்சிருக்காங்க. ஸோ 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் ஜாக்டோ ஜியோ கைது செய்யப்பட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்டது. அதன்படி ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பரசு, மாயவன், வெங்கடேசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாக நுழைவு வாயில் டிபிஐ முன்பு மறியலில் ஈடுபட முயற்சித்தனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூறியதாவது, அடுத்த கட்டமாக மாவட்ட அளவிலான வேலைநிறுத்த போராட்டம் ஆயத்த மாநாடு பிப்ரவரி 10ஆம் தேதி, ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் பிப்ரவரி 15ஆம் தேதி நடத்தப்படும். இறுதியாக பிப்ரவரி 26 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றது முக்கிய கோரிக்கைகளாக வச்சுருக்காங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா புதிய ஆசிரியர்களுடைய நியமனம், டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தை உடனடியாக வழங்குங்க அப்படின்றதையும் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா இந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு எப்பொழுது பணி நியமனம் வழங்கப்படும், இந்த கேள்விகளுக்கு இதுவரை பதில்கள் வழங்கப்படலைங்க. ஸோ நீதிமன்றத்திலையும் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இதற்குண்டான தீர்ப்புகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டு இதுவரை யாருக்குமே வரலை. ஸோ 400 ஆசிரியர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வழக்குகள் தொடுத்த வண்ணமே இருக்காங்க. சில வழக்குகள் பார்த்திங்கன்னா டெட் வழக்குகள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் எல்லாமே வேதனையில் இருக்காங்க. இனிவரும் காலங்களாவது எங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற அளவுக்கு ஆசிரியர் பெருமக்கள் அனைத்து ஆசிரியர்களுமே மிகுந்த வேதனையிலே இருக்காங்க. அவர்களுக்கு எப்பொழுது பணி நியமனத்தை வழங்க இருக்கா. ஸோ மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்குங்க. ஸோ அந்த வழக்கோடைய இறுதி கட்டத்தில் எல்லாருமே இருக்கிறதுனால ஸோ இந்த இறுதி தீர்ப்பு இன்று வெளியாகுமா, நாளை வெளியாகுமா, நாளை மறுநாள் வெளியாகுமா அப்படின்ட்டு அனைத்து ஆசிரியர்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இறுதி தீர்ப்புக்குண்டான நேரங்கள் வந்தாச்சு. அந்த இறுதி தீர்ப்பில் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்குமே பணி நியமனத்தை வழங்கலாம். தமிழகத்தில் ஆசிரியர்களுடைய கணக்கெடுப்பு, ஒரு ஆசிரியரை எந்த முறைகளில் ஷெட்யூல் பண்ணி பணி நியமனம் செய்யணும் அப்படின்றதுக்குண்டான அரசாணைகளும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைத்து பேருமே பார்த்திங்கன்னா மிகுந்த வேதனையில் இருக்காங்க. டிஆர்பியோடைய இறுதி கட்ட பேச்சுவார்த்தை எப்போ நடத்த போகிறாங்கன்றது விரைவில் எதிர்பார்க்கலாம். மறியல் போராட்டங்களும் தொடர்ந்து பிப்ரவரி 15, 26 முதல் காலவரையற்ற போராட்டங்களும் நடத்திருக்கிறதாக ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகளும் கூறியிருக்காங்க. டிஆர்பி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.